அப்படியே என்னன்னா அவன் சரண்டர் ஆனாள் இல்லையா? அப்ப இன்னைக்கு அவன் ஓடி போறானா அன்னைக்கே வந்து சரண்டர் ஆகணும். அப்ப துப்பாக்கியா அவர்கிட்ட வச்சிருக்கக்கூடிய ஒரு ரவுடிங்கும் போது அவர் ஏன் சிரமப்பட்டு இத்தனை பேர்த்த கூட்டிட்டு போய் கத்தியை வச்சு வெட்டணும் அந்த இடத்துல? வந்து அவருக்கு பாத்ரூம் வருதுன்னு சொன்னாங்க, அதனால நாங்க வந்து இறக்கி விட்டோம். போலீஸை தள்ளிட்டு அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு, எங்களால பிடிக்க முடியல. யூடியூப்ல கேள்வி கேட்கிறவரையோ ஒரு யூடியூப்ல பேட்டி கொடுக்குறவங்களையும் அரெஸ்ட் பண்ணி இங்க கோர்ட்டுக்கோ இல்லை வெளியே எங்கேயோ கூட்டிட்டு போகும்போது ஒரு 15, 20, 30 போலீஸ் சூழ்ந்து தான் இவங்க கூட்டிட்டு போறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவர் வந்து ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொல்றீங்க. அப்ப இந்த மாதிரி ஆளை வந்து நீங்க ஒரு ரெக்கவரிக்காக நீங்க கூட்டு போறீங்க, ஆயுதம் எடுக்கிறதுக்காக நீங்க கூட்டிட்டு போகும்போது அப்ப பலத்த பாதுகாப்போட கூட்டிட்டு போயிருந்தா எப்படி இந்த நிகழ்வு வந்து நடக்க முடியும்? இடது மார்பு பக்கமும் வயிற்று பக்கமும் குண்டு வந்து பாஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்து உங்களை ஷூட் பண்றேன் அப்படின்னாக்கா என்னுடைய மார்பு பக்கமோ வயிற்று பக்கமோ நான் உங்களை சுடணும்னா நீங்க என்னை நோக்கி ஓடி வரணும், இல்லைன்னா என்னை பார்த்து நீங்க நிக்கணும். அப்ப அவன் வந்து ஒரு பதுங்கி இருக்கிறவன் வந்து உங்களை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இப்படி இப்படி நிக்க மாட்டாங்களே. அப்ப இன்னைக்கு A1 அக்யூஸ்டே நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க டெர்மினேட் பண்ணும்போது இது அடுத்த கட்டத்தை நோக்கி பாயுமா, அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி போகுங்கிற ஒரு சந்தேகம் எழுது. இப்போ இந்த A1 அக்யூஸ்ட் வந்து உயிரோட இருந்தாருன்னா யாருக்காவது பாதிப்பு வருமா? அப்ப அந்த பாதிப்பு யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு யாரையோ காப்பாத்துறதுக்காக இவர் டெர்மினேட் பண்ணிருக்காங்களா? அப்ப இந்த என்கவுண்டர் ஒரு ப்ரீ பிளான்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்ட 8 பேர் இவர் உண்மை குற்றவாளிகள் இல்லை என்று செல்வ பெருந்தகையும் தொல் திருமாவளவனும் சொன்ன நிலையில் காவல்துறை வந்து ஒரு சிசிடிவி பதிவு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது திருமாவளவன் ஒரு பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வந்து அந்த பகுதியில் அந்த நேரத்தில் கூட இருந்தவங்க அதை பார்த்தவங்களே சொல்கிறது வந்து அவங்களுக்கும் இப்போ இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிற இந்த 8 பேர்த்துக்கும் சம்மந்தம் இல்லை, இது வந்து வேறு ஆளுங்க மாதிரி தெரியுதுங்கிறது என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவரை வந்து அது ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறாரு. அதே தான் வந்து கருத்தை வந்து செல்வ பெருந்தகை அவர்களும் முன்வைக்கிறாரு. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் மாயாவதி அவர்களும் அங்கே உத்தரப்பிரதேசிலேருந்து வந்து அந்த நிகழ்வுகளை வந்து பேசுகிறாரு. அந்த நேரத்துலையும் வந்து கூட தான் இருக்கார் திருமாவளவனும். அவங்களும் இருக்கும்போது அவங்களும் இதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, இல்லை இவங்க வந்து சரண்டர் ஆனவங்களோ இல்லை இவங்க கைது செய்யப்பட்டன்னு சொன்னவங்களோ இந்த 8 நபர்கள் வந்து அந்த நிகழ்வை செஞ்சவங்க இல்லை, அதனால் வந்து இதில் வந்து ஒரு சந்தேகம் இருக்குது, இது வந்து சிபிஐக்கு என்கொயரி வரைக்கும் நீங்கள் போகணும், இது வந்து நம்ம ஸ்டேட் போலீஸோட மட்டும் இல்லாமல் சிபிஐக்கு போகணுங்கிற இது வந்து ஒரு பிரதான குற்றச்சாட்டாக வச்சுருந்தாங்க. அப்போ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து ஒவ்வொருத்தராக வரும்போது யாருன்னு சொல்லி ஒரு அம்புக்குறி நிறுத்தி அதை அம்புக்குறி போட்டு அந்த அரெஸ்ட்டை சரண்டரான 8 பேர்த்தையும் வந்து அதில் வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க அடையாளப்படுத்துறதுனுடைய நோக்கம் என்னென்னா, இல்லை வந்து இவங்க தான் இந்த சரண்டரானவங்க பூராமே அது சம்பவம் செஞ்ச ஆளுங்க தான் சரண்டர் ஆகிருக்காங்க, அந்த மாதிரி சரண்டரான அந்த 8 பேர்த்தை தான் நாங்கள் வந்து கைது செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்லேருந்து ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி பொதுமக்களுக்கு வந்து இல்லை இவங்க அரெஸ்ட் ஆனவங்களை வந்து நாங்கள் யாரோ ஒருத்தர் 8 பேர்த்தை வச்சு வைக்கல, செஞ்சவங்களை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோங்கிறத ஒரு போலீஸ் தரப்புலேருந்து அவங்க ஒரு சாட்சியமாக கொடுக்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதை திருவேங்கடம் என்கவுண்டர் இது எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் எனக்கு நிறைய கேள்விகள் வந்து வருது. ஏன்னா ஆரம்பத்திலிருந்த இந்த எபிசோடை நம்ம ட்ராக் பண்ணோன்னா இப்போ நம்மளே பேசின மாதிரி ஒரு 6:30 மணிக்கு இன்சிடென்ட் நடக்குது, படுகொலை செய்யப்படுறாரு. படுகொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் 2-3 மணி நேரத்துக்குள்ளார போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிறாங்க. இந்த ஒரு எபிசோடு மட்டும் எடுத்துங்க. இப்போ ஜென்ரலாகவே வந்து ஒரு கொலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போய் சரண்டர் ஆகிறாங்கன்னா ஒரு ஆயுதத்துங்களோட தான் போய் சரண்டர் ஆவாங்க. இல்லை ஆயுதத்தை எடுத்துகிட்டு போக முடியலன்னா எங்கேயாவது ஒன்று ஆயுதத்தை தூக்கி போட்டுட்டு அவங்க போய் வைப்பாங்க. அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன எழுதுன்னா, நீங்கள் சரண்டர் ஆகி வரும்போது நான் தான் வந்து இந்த படுகொலையை செஞ்சேன், நாங்கள் தான் கூட்டு சேர்ந்து இதை செஞ்சோன்னு சொல்லும்போது அதுக்குண்டான வந்து தடயங்களையோ இல்லை அதுக்குண்டான வந்து ஆயுதங்கள், ஏன்னா இப்போ நம்ம பேப்பரில் பார்க்கக்கூடிய எல்லா நியூஸுமே என்னென்னா இவர் அவரை வெட்டிட்டு அருவாலோட போய் சரண் அடைஞ்சார் போலீஸ் ஸ்டேஷனில் தான், அந்த ஆயுதங்களோட போகிறது தான் பெருவாரியான இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ கேள்வி என்னென்னா, இவங்க சரண்டர் ஆக வரும்போது எந்த விதமான ஆயுதங்களும் கொண்டு வரலையா? ஏன்னா இங்கே திருவேங்கடத்தை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திருவேங்கடத்தை மட்டும் இல்லை எல்லாத்தையுமே வந்து அவங்க போலீஸ் காவலில் எடுக்கிறாங்க. ஒரு 5 நாளைக்கு வச்சு விசாரிக்கணுங்கிறதுக்காக எடுத்து நம்ம துணை ஆணையர் சென்ட் தாமஸ் மவுண்ட் அவங்களுடைய அலுவலகத்தில் தான் விசாரணை நடந்துகிட்ருக்கு. அப்போ அவங்க போலீஸ் ரிப்போர்ட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க சம்பவம் செஞ்ச ஆயுதங்களை வந்து மறைச்சி வச்சுருக்காரு, மணலி பகுதியில் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க, அதனால் அதை கூட்டிகிட்டு போய் அந்த ஆயுதங்களை பூரா ரெக்கவரி பண்ணுறதுக்காக தான் இதை கூட்டிகிட்டு போனதான் அவங்களுடைய தகவல் வந்து சொல்லுது, போலீஸ் தரப்புடைய தகவல். அப்போ நம்மளுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்த இடத்துல ஆயுதங்களே இல்லாமல் வந்து சரணடைஞ்சிருக்காங்களா? ஒன்று. அப்படி ஆயுதமே இல்லாமல் சரணடைஞ்சவங்களை வந்து எந்த வகையில் குற்றவாளின்னு சொல்லிட்டு உடனே அதை அரெஸ்ட் பண்ணி அடுத்த நாளே வந்து இவங்க தான் குற்றவாளின்னு எந்த அடிப்படையில் நம்ம சொன்னோம்? அடுத்தது
இந்த சம்பவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போய் இந்த ஆயுதம் மறைச்சு வச்சிருக்கிறது இப்போ நடந்தது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வெஜிடேரியன் வில்லேஜ்னு சொல்லி புழல் சிறைச்சாலைக்கு லிமிட்டுக்குள்ளார, புழல் ஸ்டேஷனுடைய லிமிட்டுக்கு வரக்கூடிய பகுதியில் போய் ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதை காமிக்கிறாங்க. அதாவது வந்து அவர் வந்து மணலியில் தான் இருக்குதுன்னு போகிறாங்க. அப்போ நடுவில் வந்து இங்கே போகும்போது ஒரு துப்பாக்கியில் சுடுறாருன்றாங்க. அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன இருக்குன்னா, அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஆயுதங்களை வந்து மறைச்சு வச்சிருக்காங்களா? அடுத்தது, ஒரு துப்பாக்கியை வச்சிருக்கக்கூடிய ரவுடி ஒரு கத்தியை வச்சு ஏன் போய் அந்த தெருவில் போய் அவரை வெட்டணும்? இப்போது அந்த தெருவே பார்த்தீங்கன்னா, சம்பவம் நடந்த தெரு வந்து ரொம்ப குறுகலான தெரு. நீங்கள் பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 10 பேர் லைனாகவும் அந்த பக்கம் 10 பேர் அடைச்சி நிறுத்திட்டாங்கன்னா இவங்க வெளியே போக முடியாது. ஏன்னா ஒரு கத்திங்கிறத வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் வெட்டிட முடியாது அவ்வளோ சீக்கிரம். படப்படன்னு 4 பேர் உங்கள் மேலே விழுந்தாங்கன்னா ஈஸியாக அவங்களை சமாளிச்சிட முடியும். ஆனால் ஒரு துப்பாக்கிங்கிறது அப்படி இல்லை. ஒரு சும்மா ஒரு புல்லட் ஃபயர் பண்ணிங்கனாவே கூட்டம் தெரிச்சு ஓடிடும். ஏன்னா யார் மேலே அது வருதுன்னு தெரியாது, உடனடியாக போவாங்க. அப்போ என்னுடைய இன்னொரு அடிப்படையான கேள்வி என்ன எழுதுதுன்னா பொதுமக்களுக்கு, அப்போ துப்பாக்கியாக அவர்கிட்ட வச்சிருக்கக்கூடிய ஒரு ரவுடிங்கும் போது அவர் ஏன் சிரமப்பட்டு இத்தனை பேர்த்த கூட்டிகிட்டு போய் கத்தியை வச்சு வெட்டணும் அந்த இடத்துல? அப்போ இது துப்பாக்கி இருக்கிறால கத்தியை வச்சு வெட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? இந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி எழுது. அடுத்தது, நீங்கள் வந்து ஒரு 5:30 மணிக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போக வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது? அந்த பொருளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இவரை தான் வந்து A1 அக்யூஸ்டாக அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ A1ங்கிறது என்ன? முதற் குற்றவாளி. அப்போ இந்த குற்றவாளியை வந்து நீங்கள் 5:30 மணிக்கு விடிய காலையில் கூட்டிகிட்டு போகும்போது அவ்வளோ நேரத்திலேயே போய் அந்த ஆயுதத்தை எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அது நீங்கள் பொறுமையாக கூட போய் எடுக்கலாம். அப்படியே இல்லைன்னா கூட உங்களுக்கு 8 பேர், அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 11 பேர். அப்போ இந்த கொலை சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த ஆயுதம் வந்து திருவேங்கடத்துக்கு மட்டும்தான் தெரியுங்கிறதுனால அவர் மட்டும் சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக போய் அந்த ஆயுதங்கள் எல்லாம் பதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கூட்டத்தோடு சேர்ந்து ஒன்றா போய் சரண்டரானாங்களா? அப்படி இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி அவங்க வந்து போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 5:30 மணிக்கு வந்து அவருக்கு பாத்ரூம் வருதுன்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் வந்து இறக்கி விட்டோம், போலீஸை தள்ளிட்டு அவர் தப்பிச்சு ஓடிட்டார், எங்களால் பிடிக்க முடியல. அப்போ நம்மளே இப்போ சமீபத்தில் எல்லாமே பார்த்தோம், ஒரு யூடியூப்பில் கேள்வி கேட்குறவரையோ ஒரு யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறவங்களையோ அரெஸ்ட் பண்ணி இங்கே கோர்ட்டுக்கோ இல்லை வெளியே எங்கேயோ கூட்டிகிட்டு போகும்போது ஒரு 15, 20, 30 போலீஸ் சூழ்ந்து தான் இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சாதாரண ஒரு யூடியூப்பில் பேசக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய நபர்களையும் பேட்டி கொடுக்குறவங்களையும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவர் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்கிறீங்க. இவர் மேலே இந்த கொலை வழக்கம் இல்லாமல் இன்னும் 2 கொலை வழக்கு இருக்குது, வழிப்பறி இருக்குது, ஒரு கடினமான ஒரு உயிர் போகக்கூடிய அளவுக்கு தாக்குன வழக்குகளும் ஒரு 5 வழக்கு இவர் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி ஆளை வந்து நீங்கள் ஒரு ரெக்கவரிக்காக நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க, ஆயுதம் எடுக்கிறதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது பலத்த பாதுகாப்போடு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ பலத்த பாதுகாப்போடு கூட்டிகிட்டு போயிருந்தா எப்படி இந்த நிகழ்வு வந்து நடக்க முடியும்? அதாவது வடிவேல் தான் ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா எங்களுடைய அம்மாவை பார்க்கணுன்னே, ஐயோ தாய் பாசத்தில் இவன் என்ன மிஞ்சினவனா இருக்கானேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அர்ஜுன் கூட இருக்கிறோட எடுப்பார். ஏன்டா என் சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தாய் பாசத்தில் எவ்வளோ தூரம் இருக்கான், அவனை போய் நீ சிரமம் சொல்கிறிய, தப்பு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்க போயிட்டு வாப்பான்னு பாரு, இவர் வெளியே உட்காந்துட்டே இருப்பார், அந்த அக்யூஸ்ட் எஸ்கேப் ஆகிடும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சார்ஜ் ஷீட் இருக்கக்கூடிய அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு பாத்ரூம் போகிறாங்கும் போது சும்மா தள்ளி விட்டுட்டு ஓடுற அளவுக்கு தான் நீங்கள் வந்து பாதுகாப்போடு கூட்டிகிட்டு போனீங்களா? அப்போ நீங்கள் பலத்த பாதுகாப்போடு தான், தக்க பாதுகாப்போடு தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா, அப்போ இதுதான் தக்க பாதுகாப்பாங்கிறது பொதுமக்கள்கிட்ட வந்து கேள்வி எழுகிறது நியாயம் தானே? அப்போ அந்த மாதிரி அவன் தப்பிச்சு போனான்னா கூட அந்த தப்பிச்சு போகிறவன் மெயின் ரோட்லேயே ஓட மாட்டான், சந்து பந்தில் தான் பூந்து ஓடுவான். அப்போ இவன் போய் அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த டிவிலெலாம் நம்ம நேற்று பார்க்கும்போது என்னென்னா ஒரு தகர ஷெட்டு காமிக்கிறாங்க, அலுமினியம் போட்ட ஷெட்டுன்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பில்டிங்லாம் கட்டும்போது எப்படி அந்த சிமெண்ட் மூட்டையை எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷெட்டு மாதிரி தெரியுது. அந்த ஷெட்டில் தான் வந்து அவன் போய் பதுங்கியிருக்கான்றாங்க. அப்போ என்னுடைய கேள்வினா, அவன் தப்பிச்சு ஓடிட்டான், உங்களால் சேஸ் பண்ண முடியல அப்படின்றீங்க. அப்போ எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் அதை சேஸ் பண்ணி போயிட்டு அங்கே தான் வந்து இவன் போய் பதுங்கியிருக்காங்கங்கிற தகவல் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அப்போ அந்த இடத்துல போய் தான் அவன் வந்து துப்பாக்கி வந்து கையில் எடுக்கிறான். அப்படிங்கும்போது எங்களை நோக்கி சுடும்போது நாங்கள் வந்து பாதுகாப்புக்காக, எங்கள் தற்பாதுகாப்பாக நம்ம சுட வேண்டியது வருது அப்படின்றாங்க. அப்போ தற்பாதுகாப்புக்காக சுடுறங்கும் போது நீங்கள் சுடும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரில் நின்று இப்படி அவங்க ரிப்போர்ட் சில பேப்பரில் நியூஸ்லலாம் வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிலையும் வந்து இது என்னன்னாக்கா இடது மார்பு பக்கமும் வயிற்று பக்கமும் குண்டு வந்து பாஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து உங்களை ஷூட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா என்னுடைய மார்பு பக்கமோ வயிற்று பக்கமோ நான் உங்களை சுடணும்னா நீங்கள் என்னை நோக்கி ஓடி வரணும், இல்லைனா என்னை பார்த்து நீங்கள் நிற்கணும். அப்போ அவன் வந்து ஒரு பதுங்கி இருக்கிறவன் வந்து உங்களை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இப்படி நிற்க மாட்டான்ல. அப்போ வந்து அந்த ஒரு ஷெட்டுக்குள்ளார தான் அவன் தங்கியிருக்கிறாங்கங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஷெட்டு வந்து அப்படியே கரெக்டாக இருக்கே, நம்ம டிவியில் பார்க்கும்போதே தெரியுது. அந்த ஷெட்டு வந்து தள்ளி ஒரு பக்கம் வந்து அந்த இதெல்லாம் அதுக்குள்ளார வந்து இவ்வளோ பெரிய ஒரு தகராறு நடந்ததுக்கு உண்டான ஒரு அடையாளமே அந்த இடத்துல இல்லாத மாதிரி இருக்குது. அடுத்தது, அந்த இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்ட வெளியாக இருக்குது.
நீங்கள் அதை பார்த்துருந்தீங்களான்னு தெரியல வீடியோ. பார்க்கும்போது சுற்றி எல்லாமே வந்து வெட்ட வெளியாக இருக்குது. அந்த வெட்ட வெளிக்கு நடுவில் வந்து இந்த ஷெட் இருக்குது. அப்போ இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, அப்போது இந்த இடத்துல போய் அவங்க ஆயுதத்தை மறைச்சி வைக்க முடியுமா? யாராவது ஒரு வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய இடத்துல போய் ஆயுதத்தை மறைச்சி வைக்க முடியுமா? அப்போ அந்த இடத்துல போய் தான் அந்த ஆயுதத்தை எடுத்தாங்களா, இல்லை வேறு எந்த இடத்துல வந்து ஆயுதத்தை வச்சுருந்தாங்க? அப்போ இவ்வளோ வந்து கேள்விகள் வருது. அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, முதல்ல நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி அரசியல் கட்சிகள் எல்லாமே இது வந்து ரவுடியத்தையும் கட்ட பஞ்சாயத்தையும் அதோடு நீங்கள் முடிச்சிடாதீங்க, இதை நீங்கள் அந்த மாதிரி வச்சு நீங்கள் முடிக்கிறது வந்து ஏற்புடையதா இல்லை, இதில் வந்து ஒரு அரசியல் கோணங்கள் அரசியல் படுகொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூடகமாகவே ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேலே வந்து குற்றச்சாட்டுகளை வந்து எழுப்ப முடிஞ்சதை பார்த்தது. இன்னும் குறிப்பாக சொல்ல போகணுன்னாக்கா, திருமாவளவன் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டரை போய் பார்த்து இதை பற்றி பேசிட்டு வந்து டிவியில் பேட்டி கொடுக்கும்போதே சொல்கிறாரு, இதில் பிஜேபியினுடைய கையும் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறார். அப்போ நம்மளுடைய கேள்வி இங்கே என்னவா இருக்குன்னா, இப்போ இந்த அக்யூஸ்டு வந்து A1 இருக்கிற பட்சத்தில் ஒரு பிஜேபியும் இதில் வந்து ஈடுபட்டிருக்குங்கிற பட்சத்தில் இது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு பிஜேபியை டேமேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லையா? சாதாரண வாய்ப்பா இது? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இவர் A1 அக்யூஸ்டு வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு திமுக அரசாங்கம் வந்து பிஜேபியை பாதுகாக்கிறதுக்காக இது செஞ்சாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே நேர் எதிரியாக நிற்கிறாங்க தமிழக அரசியல் களத்தில். அப்போ இது வந்து அரசியல் படுகொலைன்னு சொல்லும்போது, அப்போ இந்த மாதிரி A1 அக்யூஸ்டை நீங்கள் பண்ணும்போது ஒரு இதில் பிஜேபி சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது வந்து ஒரு வகையில் ஒரு உண்மையாக இருக்குமானால், அந்த A1 அக்யூஸ்டை வச்சு இன்னும் விசாரணையை மேற்கொண்டு பிஜேபியை இன்னும் மேலும் மேலும் கட்டங்கட்டதான ஒரு முயற்சி நடந்திருக்கும். அவரை போய் இப்படி என்கவுண்டரை போட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்குதுன்னா, இப்போ இன்னொரு கோணத்திலையும் பார்க்கும்போது ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து தேர்தல் அரசியலில் பல கட்சிகளுக்கு எதிர்ப்பாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமானா இல்லை. ஏன்னா அதுதான் அவருடைய வாக்கு சதவீதம் சொல்லுது. 2019 MP பாராளுமன்ற தேர்தலில் அவர் வாங்குற ஓட்டு வந்து 1,60,000 வாங்குறாரு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு எல்லாம் சேர்த்து. 2021 அவர் நின்ன எல்லா தொகுதியும் சேர்த்து சட்டமன்ற தேர்தலில் 1,01,000 சில்லற வாக்கு தான் வாங்குறார். இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் 39 தொகுதியிலையும் சேர்ந்து 1,37,600 வாக்குகள் தான் வாங்குறார். அப்போ இவர் வாங்கக்கூடிய இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு தேர்தல் அரசியலை சந்திக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்குமே வந்து ஒரு தேர்தலினுடைய எதிரியாக இவரை பார்க்குற அளவுக்கு இவருக்கு வாக்கு வங்கி இல்லை, ஒரு பிஎஸ்பி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு. அப்போ இதில் வந்து ஒரு அரசியல் காரணங்கள் இருக்குன்னா எந்த மாதிரி அரசியல் காரணங்கள் இருக்குது? தேர்தல் அரசியல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இவங்க எந்த மாதிரி அரசியல் பண்ணுறாங்க, எந்த பகுதியில் அரசியல் பண்ணுறாங்க? அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியினருக்கு இவங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்கா? அது எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், இது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. அப்போ இது எந்த மாதிரி அரசியல் கோணங்களில் பார்க்க முடியும்? அப்போ இவ்வளோ சந்தேகங்கள் வந்து நமக்கு வந்து இவருடைய கேஸில் பார்க்கும்போது, ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கேஸை பார்க்கும்போது ஏகப்பட்ட சந்தேகங்கள் மேலே ஒரு கேள்வியும் வச்சு நம்மளுடைய சிந்தனைக்கு வந்து ஓகே இது இந்த மாதிரி நடந்திருக்கலாமே, இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமேன்னு சொன்னால் இன்னொன்று அது வந்து அடுத்த கேள்வியை கேட்குது. அப்போ அதனால தான் இப்போ நம்ம பேசினதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 சந்தேகங்கள் வந்து நமக்கு எழுது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இப்போ A1 அக்யூஸ்டு இவர், அப்போ இவரை நீங்கள் வந்து நீங்கள் இன்றைக்கி டெர்மினேட் பண்ணும்போது இந்த கேஸ் மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும்? இவரை வச்சு தானே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும். ஏன்னா எல்லாருமே சொல்கிறது என்னென்னா இவங்க வந்து ஒரு கூலிப்படை. இவங்க கூலிப்படைனா என்ன, யாரோ ஒருத்தர் ஹையர் பண்ணி இவங்களை வச்சு கொண்டிருக்காங்க. அப்போ எல்லா கட்சியும் கட்சி பாகுபாடு இல்லாமல் கேட்ட கோரிக்கை என்னென்னா, இவன் வந்து அம்பு எய்தவன் எங்கே இருக்கான், யார் எய்தவன், அப்போ எய்தவனை விட்டு அம்பை நோவானேன் அப்படிங்கிறது தான் எல்லாத்தினுடைய கேள்வியாக இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி A1 அக்யூஸ்டே நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் டெர்மினேட் பண்ணும்போது இது அடுத்த கட்டத்தை நோக்கி பாயுமா, அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி போகுங்கிற ஒரு சந்தேகம் எழுது. அண்ணாமலை அவர்கள் அதே தான் முன் வச்சிருக்காரு, கூலிப்படையை ஏவியது யார் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இல்லை பொதுமக்களுக்கு இது தாராளமாக இப்போ எல்லா கட்சிகளுக்குமே, இப்போ அண்ணாமலையை கூட விடுங்க, எல்லா கட்சியிலுமே இது வந்து அரசியல் இருக்குது. இது வந்து பொதுமக்களாக இருக்கக்கூடிய ஒரு ரஞ்சித்தையும் இதே தானே கேட்டார். அப்போ வந்து இதெல்லாம் வந்து சாதாரணமாக ரவுடிசத்தோடு நீங்கள் பார்க்காதீங்க, இதை வந்து வெறும் கட்ட பஞ்சாயத்துனே நீங்கள் வந்து ஒரு கட்டம் கட்டாதீங்க, இவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக பார்க்கணும், இந்த கொலை வந்து ரவுடியத்தையும் தாண்டி எல்லாத்துக்கும் மேலே இது வந்து அரசியல் படுகொலை, அரசியல் இருக்குங்க போது தான் அண்ணாமலை ஒரு பக்கம் சொன்னாலும் எல்லா கட்சியும் அதே தான் சொல்லுது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் A1 அக்யூஸ்டை டெர்மினேட் பண்ணும்போது இதை வச்சு எப்படி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து இது மாயாவதி அவர்கள் வந்துட்டு போனதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இது நேஷனல் மீடியாவினுடைய அட்டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அவங்க முதல் கொண்டு எல்லாருமே கேட்டது வந்து சிபிஐ என்கொயரி. அவங்க சிபிஐலேருந்து ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்தும் ஒரு கிளாரிஃபிகேஷன் லெட்டர் வந்து தமிழ்நாடு காவலுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறதா, செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சிருக்கிறதா தான் சொல்லப்படுது. அதாவது இந்த மாதிரி படுகொலை நடந்திருக்கு, இந்த படுகொலையில் இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு ஒரு தற்சார்பு விளக்கம் கேட்குறாங்க அவங்கள. அப்படி இருக்கிற கட்டத்தில் வந்து அந்த விளக்கங்களுடைய அடிப்படையை வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஏன்னா எல்லாருமே சிபிஐன்னு சொல்லும்போது அப்போது இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போனால்
என்ன ஆகும்? இப்போ இந்த A1 அக்யூஸ்ட் வந்து உயிரோட இருந்தாருன்னா யாருக்காவது பாதிப்பு வருமா? அப்ப அந்த பாதிப்பு யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு யாரையோ காப்பாத்துறதுக்காக இவரை டெர்மினேட் பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு சந்தேகமும் எழுது பொதுமக்களுக்கு. அடுத்தது, இந்த 11 பேரும் நீங்க உள்ளார இருக்கும்போது இந்த ஒரு ஆளை நீங்க டெர்மினேட் பண்ணும்போது மீதி இருக்கக்கூடிய 10 ஆளுக்கு நீங்க என்ன தகவல் கொடுக்குறீங்க? அப்ப கூட இருக்கிறவனுக்கும் இதே தான் உங்களுக்கு நீங்க டைரக்ஷன் கொடுக்குறீங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க கேட்குற அளவுக்கு வந்து ப்ரெஷர் நீங்க கொடுக்க முடியும் இல்லையா? அங்க கூட இருக்கக்கூடிய அந்த 10 பேர் உள்ளார உட்கார்ந்து இருக்கவனுக்கு இதை வந்து ஒரு சமிக்கையா நீங்க காமிக்கிறீங்களா? ஒரு இல்லைன்னா என்கவுண்டர் ஆயிருங்கிறது. அப்போ இந்த மாதிரி பல்வேறு, அதாவது உண்மையாலுமே வந்து ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு போலீஸ்க்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் வேணும். அவங்க ஆப்ரேட் பண்ணி இதெல்லாம் சில விஷயங்களெல்லாம் சில வகையில் அதான் வந்து அவர் கமிஷனர் அருணும் வந்து அவருடைய பேட்டியில் சொல்கிறார், இவங்களுக்கு இவங்களுடைய பாணியிலேயே தான் இவங்க மொழியிலேயே தான் பேசினா தான் புரியுங்கிறத அவர் 2-3 தடவை அந்த கமிஷனராக பதவியேற்றதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். அவர் சொல்லும்போது கூட அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்களுக்கு இவங்க மொழியில் பேசினா தான் புரியும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லும்போது இதுதான் அந்த மொழியா, என்கவுண்டருங்கிறது தான் அந்த மொழியா? அப்போ என்ன ஆகுதுனாக்கா, ஒரு ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து அடிக்கிறதுக்கெலாம் ஓகே, பட் இதை ஒரு அரசியல் தலையீடும் இது இருக்குது, இதை வந்து காவலுக்கு இல்லாமல் ஒரு சிபிஐ அளவுக்கு இதை கொண்டு போகணுங்கிறது ஒரு பொதுவெளியில் சாதாரண ஆளுங்க கேட்கல. அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு படார்னு வந்து இந்த மாதிரி ஒரு டெர்மினேட் நடக்கும்போது ஒரு கொஸ்டின் மார்க் எழுது. அப்போ இது யாருக்காவது காப்பாற்றுறதுக்காக இந்த என்கவுண்டர் நடந்திருக்கா? யாரையாவது வந்து அந்த வலையில் சிக்காமல் பாதுகாக்கிறதுக்காக ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கா? இல்லை உண்மையாலுமே வந்து இது சாதாரணமாக இது எஸ்கேப் ஆகி தான் அவங்க சுட்டாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் அவர் சுடும்போது அவர் சும்மா நேராக நின்று சுடு பார்க்கலான்னு சொல்லிட்டு சினிமாவில் காட்டுற மாதிரி காமிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி காமிக்கும்போது நீங்கள் நெஞ்சிலையும் வயிற்றுலையும் சுடுறீங்கும் போது ஓடிட்டு இருக்கிறவனையோ ஒளிஞ்சு அப்படி இப்படின்னு ஆட்டம் காட்டுறவனையோ நீங்கள் நெஞ்சிலேயே வயிற்றுலேயே சுட முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி உங்களுக்கு ஓப்பனாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு அதை சுட முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இல்லை அதை ஷூட் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் எந்த அளவுக்கு வந்து சுடுதலில் கைதேர்ந்த நிபுணர், அவர் வந்து ரெகுலராகவே இந்த மாதிரி வந்து ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப பயிற்சி பெற்றவரா, இல்லை எவ்வளோ பெரிய மூவிங் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த பாடியினுடைய, இப்போ கூட சமீபத்தில் ட்ரம்ப் அசாசினேஷன் அட்டெம்ப்ட் பார்த்தோம் நம்ம, அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறி தவறி காதில் உரசிட்டு போய் அந்த காதில் அடிப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு குறி வச்சு சுடுறதுங்கிறது வந்து ரொம்ப கைதேர்ந்த நபர்கள்னால தான் சுட முடியும். அப்போ இந்த மாதிரி எந்த ஆங்கிளில் நம்ம போய் பார்த்தா, கைதேர்ந்த நபர் போலீஸ்காரர் அது என்கொயரிக்குள்ளே போயிருக்காருன்னா அப்போ போகும்போது ஏதோ ஒரு நடக்க போகுதுன்னு ஒரு பிளானிங், அதுதான் நான் கேட்குறேன். நான் அப்போ வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த காவலருக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த துப்பாக்கி சுடுதலில் அவ்வளோ நிபுணத்துவம் வாய்ந்தவரா, அவ்வளோ திறமை வாய்ந்தவரா? சரணடையும் போது 8 பேர் தான் சரணடைச்சாங்க, அப்புறம் 3 பேர் அப்புறமா தான் கைது பண்ணியிருக்காங்க. சரி, இந்த 3 பேர்கிட்ட கூட அந்த ஆயுதங்களை கொடுத்து பதுக்கி வைக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அந்த 3 பேர்த்துல யாரையோ ஒருத்தர் தானே இவங்க கூட்டிட்டு போயிருக்கணும், ஏவனை கூட்டிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லையே. அப்போ இவங்க 8 பேர் வந்து அரெஸ்ட் ஆயிட்டாங்க, ஆயுதத்தை வந்து இந்த மீதி இருக்கக்கூடிய 3 பேர் தான் போய் பதுக்கி வைக்கிறாங்க. ஒரு ப்ரீ பிளான். அப்ப திருவேங்கடத்துக்கு எங்க இருக்குதுன்னு தெரியாது, அந்த 3 பேருக்கு தானே தெரியும் அவன் எங்க கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கான்னு. அப்ப நீங்க திருவேங்கடத்தை அந்த ஆயுதத்தை காமின்னு சொல்லி எடுத்துட்டு போறதுக்கு அது லாஜிக்காவே நமக்கு எங்க போனாலும் இடிக்குது அந்த கேள்வி. அப்ப இந்த என்கவுண்டர் ஒரு ப்ரீ பிளான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, இது வந்து அவங்க போலீஸ் வந்து பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்காங்க. ஏன்னா இதுல வந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாயாவதி லெவலுக்கு அவங்க போயிருக்கும், அவங்க சும்மா இதை அசால்ட்டா விட்டுற மாட்டாங்க. ஏன்னா அவருடைய கட்சி மாநிலத்தினுடைய தலைவர் வந்து இவர் கொல்லப்பட்டிருக்காரு, அவங்க வந்து ஒரு பெரிய நடவடிக்கை எடுப்பாங்க. இது அவங்க அசால்ட்டா விட்டுட்டு போயிட மாட்டாங்க. ஏன்னா இது அதை அசால்ட்டாக விட்டுட்டாங்கன்னா மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய இல்லை அந்த உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய அந்த மாநில தலைவர்களுக்கு அவர் என்ன சிக்னல் கொடுப்பார்? அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ அப்போ நம்ம உயிருக்கு பாதுகாப்பில் யார் வந்தால் நம்ம என்ன வேணா பண்ணிட்டு போயிடலாம், நம்ம கட்சி தலைமை ஒன்றும் நடவடிக்கை எடுக்காதுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் ஆகிடும் இல்லையா? அப்படியே என்னன்னா அவன் சரண்டர் ஆனாள் இல்லையா? அப்போ இன்னைக்கு அவன் ஓடி போறான்னா அன்னைக்கே வந்து சரண்டர் ஆகணும். ஓடி போகிறோங்கிறோம் அன்னைக்கு சரண்டர் ஆகணுங்கிற அவசியமே இல்லை, அன்னைக்கே ஓடி போயிருந்துருக்கலாமே. அவன் வந்து சரண்டர் ஆனதுனால தான் சரண்டருக்கு அப்புறம் தானே அந்த அரெஸ்ட் நடக்குது, அப்பயே அவங்க ஓடி போயிருந்திருக்கலாமே. அதுக்குண்டான வாய்ப்பு. ஆற்காடு சுரேஷ் கொலை ரிவெஞ்சுக்காக தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடக்குது இல்லையா? ஸோ அப்போ பொன்னை பாலு தான் அந்த டீம்ல இருக்கார், அவர் தான் ஆற்காடு சுரேஷ் தம்பியாவே கருதப்படுறதா நம்ம சொல்றாங்க, தகவல் வருது. ஸோ அப்போ பொன்னை பாலு தானே A1 இருக்கட்டும், ஏன் திருவேங்கடம் A1 சேர்த்தது எப்படி? இல்லை, அதெல்லாம் இந்த விசாரணையில் பொதுமக்களுக்கு இவங்க விளக்கம் கொடுக்க வேண்டியது கடமைப்பட்டிருக்காங்க போலீஸ். அப்போ இது வந்து ராங்கா A1 பண்ணியிருக்காங்களா, இல்லை A1 வேற யாரு? நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து இது ரவுடிசம் தான் அப்படின்னாக்கா இந்த திருவேங்கடத்தை A1 போடுற அளவுக்கு திருவேங்கடத்துக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் உண்டான முன்பகை என்னென்ன, அவர் சம்பந்தப்பட்டது. அப்போ அவரும் வந்து ஒரு கூலி ஆளாக இருந்து நீங்கள் கேட்குற மாதிரி வேற ஒரு ஆளுக்காக வந்து அவரை சார்ந்த ஒரு ஆளை வந்து இங்கே கொலை பண்ணுறாங்கன்னா அவங்களும் வந்து அம்பை விட்டுட்டு எய்தவனை விட்டுட்டு அம்பை போய் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அப்போ இது எந்த இடத்துல போனாலும் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்காக கொண்டு வந்து ஒரு கேள்விகளை எந்த பகுதியிலேருந்து வச்சிங்கனாலும் எல்லா இடத்துலையுமே வந்து போய் ஒரு முக்சந்தில் போய் நிற்கிது அந்த கேள்வி.
அப்போ இது வந்து காவல்துறை வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கணும். பொதுமக்களுக்காகட்டும், அரசியல் கட்சி தலைவர்களுக்காகட்டும் எல்லாமே இது வந்து அவங்க விளக்கம் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. ரவுடிசத்தை எக்ஸிக்யூட் பண்ணி ரவுடிசத்தை தமிழ்நாட்டில் ஒழிக்கணுங்கிறதுக்கு யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ இருக்கவங்க எல்லாமே இதை வந்து நீங்கள் ரவுடிசத்தோட கட்ட பஞ்சாயத்தோட இதை முடிச்சிடாதீங்கிறதா முன்னாடி அவங்க வச்ச குற்றச்சாட்டு. அப்போ இந்த A1 அக்யூஸ்டை பண்ணும்போது பாருங்கள், அவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டவங்களை நாங்கள் வந்து இப்போ டெர்மினேட் பண்ணிட்டோம். அப்போ பொதுமக்கள்கிட்ட என்ன இருக்கும், ஓ பரவாயில்ல டக்குன்னு இவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்கப்பா, பிடிச்சவங்களை போய் பண்ணிட்டாங்கப்பாங்கும்போது அப்போ என்ன ஆகுனா ஒரு இந்த குற்றத்துக்கு வந்து தண்டனை கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கிடைக்கும். பட் நமக்கு இது ஒரு தண்டனை, ஒருத்தன் அதில் பங்கு பெற்றவனுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த கொலை செய்யப்பட்ட நபருக்கு நீதி கிடைக்கணும் இல்லையா? நமக்கு யார் பண்ணாங்க, யார் ஏவி பண்ணாங்க, இது என்ன காரணங்கிறது முழுமையாக வரணும் இல்லையா? அப்போ எல்லாத்துக்குமே டக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி தான் கோர்ட்டு, ஜட்ஜு, வக்கீல், கேஸ் இதெல்லாம் தேவையே இல்லையே. நமக்கு 5 கோடி வழக்கு வந்து இந்தியாவில் பெண்டிங் இருக்கு. எல்லாத்தையும் படப்படன்னு இப்படி முடிச்சு விட்டா சீக்கிரம் எல்லா கேஸும் பெண்டிங் கேஸை பூரா நம்ம சீக்கிரம் கிளியர் பண்ணிடலாமே. என்கவுண்டர் நடத்திய பிறகு இந்த கொலை வழக்கு எதை நோக்கி சொல்லுங்க சார்? இல்லை, இது எல்லாருமே இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எல்லா கட்சிகளும் இதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நிறையா மீடியாஸில் வந்து கொஷின் மேலே கொஸ்டின்ஸ் இது வரும். இது கண்டிப்பாக வந்து காவல்துறைக்கு வந்து பெரிய அழுத்தத்தை கொண்டு வரும். காவல்துறையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தப்பு செஞ்சுட்டாங்க இல்லை வேணுனே செஞ்சுட்டாங்கங்கிறது நம்ம குற்றச்சாட்டில். நமக்கு இது இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது எழக்கூடிய சந்தேகங்கள், அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம கேள்வி எழுப்புகிறோம். அப்போ இந்த பொதுமக்கள் பொதுவெளியில் இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் அவங்க காவல்துறை வந்து விளக்கம் கொடுக்கும்போது எல்லாருமே ஏற்றுக்க போகிறோம். இல்லை இது இந்த காரணத்துக்காக தான் இப்படி நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே அவங்க விளக்கம் கொடுத்தாங்கன்னா ஓகே வெரி குட், எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். நடப்பு அரசு பல்வேறு கருத்துக்களை இப்போ மிக மிக நன்றி சார். நன்றி அறிகிறேன்.